அக்கா மகளோட தற்கொலைக்கு காரணமாயிருந்த இளைஞரை திட்டம் போட்டு தீர்த்து கட்டியிருக்காரு முறைமாமன். முக்கோண காதல் கதை படுபயங்கர கொலையில் முடிந்ததன் பின்னணி என்ன? திருவள்ளூர் மாவட்டம் தோட்டக்காடு எல்லை பகுதி அன்று அதிகாலை காவல்துறையினரின் முழு கட்டுப்பாட்டிற்குள் இருந்தது. முன்தினம் இரவு முதல் காணவில்லை என தேடப்பட்டு வந்த இளைஞர் சரியாக 24 மணி நேரத்திற்கு பிறகு முட்புதருக்குள் இருந்து சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார். அவர் உடலில் இருந்த காயங்கள் நடந்திருப்பது நிச்சயம் கொலைதான் என்பதை உறுதிப்படுத்தியது. சம்பவ இடத்திலிருந்து உடலை மீட்ட போலீசார் அதனை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியுள்ளனர். கொல்லப்பட்டவர் மீஞ்சூர் அடுத்த தோட்டக்காடு பகுதியைச் சேர்ந்த 25 வயதான ரஞ்சித். எண்ணூர் துறைமுகத்தில் ஒப்பந்த அடிப்படையில் ஊழியராக பணியாற்றி வந்துள்ளார். கடந்த 2 மாதங்களாக வேலைக்கு செல்லாமல் சொந்தமாக டிராவல்ஸ் பிசினஸ் செய்ய விரும்புவதாக ரஞ்சித் அவரின் குடும்பத்தாரிடம் தெரிவித்து வந்துள்ளார். இந்த சூழலில்தான் அவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளது அனைவருக்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த புதன்கிழமை மாலை நண்பரோடு மது விருந்திற்கு சென்றவர் அதன் பிறகு பிணமாகவே கண்டெடுக்கப்பட்டிருக்கிறார். கொலைக்கான காரணத்தை அறிய 3 தனிப்படைகள் அமைத்த போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தி உள்ளனர். அதில் ரஞ்சித் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு அதே ஊரைச் சேர்ந்த ஒரு இளம்பெண்ணை காதலித்து வந்ததும் அந்த காதல் கதை தோல்வியில் முடிய விரக்தியில் அந்த இளம்பெண் தற்கொலை செய்து கொண்டுள்ளதும் தெரிய வந்திருக்கிறது. அதோடு ரஞ்சித் மீது மேலும் சில குற்ற வழக்குகள் நிலுவையில் இருந்துள்ளது வெட்ட வெளிச்சமாகி உள்ளது. இதற்கிடையே காவல்துறையினர் தோட்டக்காடு பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது சந்தேகத்திற்குரிய வகையில் சுற்றித் திரிந்த 4 பேரை பிடித்து விசாரித்துள்ளனர். அதில் ரஞ்சித்தின் காதலியும் பிடிப்பட்டவர்களில் தினேஷ் என்பவரும் உறவினர்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது. அவர்களை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரித்த போதுதான் ரஞ்சித் கொலை வழக்கில் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. ரஞ்சித்தின் காதலி தினேஷுக்கு அக்கா மகள் உறவு முறை உடையவர். தன்னுடைய முறை பெண்ணை திருமணம் செய்து லைஃபில் செட்டில் ஆக வேண்டுமென தினேஷ் விரும்பியுள்ளார். ஆனால் ஏற்கனவே அந்த இளம் பெண்ணும் ரஞ்சித்தும் உயிருக்கு உயிராக காதலிப்பது தெரியவர தினேஷின் மனக்கோட்டை இடிந்து தரைமட்டமாகி உள்ளது. இந்த சூழலில் அந்த இளம்பெண் ரஞ்சித்துடன் நெருங்கி பழகியதால் அவர் கருவுற்றிருப்பது தெரியவர தினேஷ் செய்வதறியாது திக்குமுக்காடி போயுள்ளார். ஆனால் மற்றொரு புறம் காதலி கருவுற்றது தெரிய வரவும் ரஞ்சித் அந்த இளம்பெண்ணை திருமணம் செய்து கொள்ள மறுத்துள்ளார். இதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான அந்த இளம்பெண் சில மாதங்களுக்கு முன்பு தற்கொலை செய்து கொண்டு உயிரிழந்துள்ளார். தன்னுடைய அக்கா மகளின் மறைவிற்கு ரஞ்சித் தான் காரணமென தினேஷ் ஆழமாக நம்பியுள்ளார். அதன் காரணமாகவே அவர் கூட்டாளிகளான விஷால், நவீன்ராஜ் மற்றும் விக்னேஷ் ஆகிய 3 பேருடன் சேர்ந்து ரஞ்சித்தை மது விருந்திற்கு அழைத்துச் சென்று படுகொலை செய்துள்ளது விசாரணையில் உறுதியாகியுள்ளது. கொலையாளிகளிடமிருந்து வாக்குமூலம் பெற்றுக்கொண்ட போலீசார் அவர்கள் 4 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.